வெல்கம் டு கேமிங் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எப்படி இருக்கீங்க? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். அப்புறம் இன்னைக்கு ஒரு பயங்கரமான த்ரில்லர் ஹாரர் பயங்கரமான ஒரு பேய் கேமோட தாங்க உங்ககிட்ட நான் வந்துருக்கேன். குட்டை இன்னைக்கு வரலங்க. அது அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கிறதுனால அவன் வரல. இது ஒரு செம்ம கேமுங்க இது. ஐயோ செம்ம கேம் இது. பார்த்தீங்கன்னா ஹாரர் கேமுங்க, பயங்கரமாக இருக்கும். நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எப்படி தெரியுமாங்க, இது பிக்காபோ ஹண்டருங்க இந்த கேமோட பேர். இது ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் கேமுங்க. இந்தோனேஷியன் கேம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு ஒரிஜினல் இதோட தான் பண்ணுவாங்க. எல்லாமே ஒரு உண்மையான ஒரு சம்பவத்தோடு தான் பண்ணுவாங்க. அதை மாதிரி இதுவும் ஒரு கேமுங்க, பயங்கரமாக இருக்கும். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். பாருங்க, ஸ்டோரி அப்படின்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. செம்ம ஹாரர் கேம்னு வேறு போட்டிருந்துச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வேறு ரொம்ப இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போகலாம். அப்படியே பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேமில் இப்போ போகலாம். இரவு நேரத்தில் நம்மளுக்கு ஒரு கால் வருதுங்க, எமர்ஜென்சி கால் அட் நைட். நம்ம இதில் எங்கங்க டிரைவ் டு த டெஸ்டினேஷனா ஒரு இடத்துக்கு போக சொல்கிறாங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். எங்கே போக சொல்கிறான்னு தெரியல இந்த நைட் நேரத்தில். ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நம்ம ஏன் ஃப்ரெண்ட் வண்டி ஓட்டுறோம்? எனக்கு ஒன்றுமே இது வரைக்கும் புரியலையே, தெரிலங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதில் ரொம்ப வண்டி இடிச்சிட்டின்னா வண்டி உடஞ்சிருமா. நம்ம மறுபடியும் பஸ்லேருந்து தான் ரைடு ஓடணுமாங்க. எதிரில் கார் வருவோம், அவனையும் இடிக்க கூடாதான். அதை பாருங்க, பார்த்தீங்களா சொல்லும் போது ஒரு நாய் வருது ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்தீங்களா கொஞ்சம் வளைஞ்சு போவோம் ஃப்ரெண்ட்ஸ். ரோட்லாம் உங்களுக்கு ஓட்ட கூடாது, கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டணும் ஃப்ரெண்ட். பாருங்க ஜஸ்ட் மிஸ் கொஞ்சம் விட்டுருந்தா அவள் தான் கல்லி ஃப்ரெண்ட். சைடில் இந்த கிலோமீட்டர் போட்டுருக்கு பாருங்க. நம்ம இப்போ 90 கிலோமீட்டர் போயிட்டு இருக்கோம். இன்னும் எவ்வளோ தூரம் வேறு போகணும்னு தெரியலங்க. இது வேறு ரொம்ப லேட் ஆக மாட்டேங்குது. ஆனால் நம்மளை இப்போ எங்கே போக சொல்கிறான்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒன்றும் புரியல. இவனை இப்படி தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவானுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம வீடியோ பார்க்குறவங்களாம் ஃபஸ்ட்டு நீங்கள் லைக் பண்ணால், ஷேர் பண்ணோம், சப்ஸ்கிரைப் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம்னா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹாரர் கேமு நம்ம எதுக்கு நம்மகிட்ட வேஸ்ட்டாக வண்டி கொடுத்துருக்கானுங்க ஆரம்பத்திலேயே. ஒரு ட்ரிப்பு போடுமா குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஸ். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், பின்னாடிலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இது ஃப்ரெண்ட்ஸ், அங்கே என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல இறந்தவங்கலாம் தூக்குவாங்களே ஃப்ரெண்ட்ஸ். அது என்னதுடா அது எதை தானே சொல்லுவாங்கடா? ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த போர்வெல்லாம் வச்சு மூடி தூக்கிட்டு வருவாங்களே, ஆம்புலன்ஸ் டிரைவரா நம்ம ஃப்ரெண்ட்ஸ். வந்துருச்சிங்க இடம், இருங்க பார்க்கலாம். எப்படின்னு தான் தெரியும், வார யோசிக்க வேணாம் இப்போவே. டைம் டு வேலை வந்துருச்சு. டைம் டு ஒர்க்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க அடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சொன்னல ஆம்புலன்ஸுங்க நம்ம அதோ பாருங்க, இதுதான் இதில் தான் தூக்குவாங்களாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஸ்கூட்டி பாருங்க உளுந்து கிடக்குது. என்னடா இது ஸ்கூட்டியில் கண்ணு பேய் மாதிரி இருக்குது ஸ்கூட்டி ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துலையா ஃப்ரெண்ட்ஸ் இது? என்னடா இது ஃப்ரெண்ட்ஸ்? கால் தெரியுதுங்க. போலீஸ் தானே இவரு? போலீஸியா? என்னடா இது போலீஸ்ன்னு வைப்பாங்க போலீஸ். ஓகே சார், எக்ஸ்கியூஸ் மீ சார், ஐ எம் ஃப்ரம் மாம்பு மெடிக்கல். நான் மாம்பு மெடிக்கல்லேருந்து வரேன்னு சொல்கிறாங்க. நம்ம சொல்கிறோம். அப்புறம் நான் பாடியை எடுத்துகிட்டு போகிறேன். பாடியா? ஆக்சிடெண்ட்டா ஃப்ரெண்ட்ஸ்? ஆக்சிடெண்ட்டுங்க. ஓகே போலீஸ் சொல்கிறாரு. ஃபைனலி நீங்கள் வந்துட்டீங்களா? ஒரு வழியாக நீங்கள் வந்துட்டீங்க. அப்புறம் சீக்கிரமாக இந்த பாடியை நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்றாரு. அப்புறம் இவர் சிங்கிளாக தான் ஆக்சிடெண்ட் ஆகிருக்காரு தனியாக. அப்புறம் இவர் ரொம்ப ஸ்பீடாக சைடில் இந்த டிரான்ஸ் கம்பரத்தில் அடிச்சு காலி ஆகிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்பாட்லேயே இவர் மண்டை ரெண்டாக உடஞ்சிருச்சாங்க. ரெண்டாக உடஞ்சி இவர் வேறு ஹெல்மெட் வேலை அழிஞ்சிட்டு வரலையா, போட்டுட்டு வரலையா, அதனால பயங்கரமாக அடி விழுந்து மண்டை ரெண்டாக அடிச்சாங்க. பாருங்க இப்போ எவ்வளோ ஸ்பீடு. பாடி என்னது ப்ளீஸ் சீக்கிரமாக எடுத்துகிட்டு போங்க பாடியை, அப்புறம் பேக்கில் வச்சு சீக்கிரமாக எடுத்துகிட்டு போங்க அப்புறம் சொல்கிறாங்க. சரி இப்போ எடுத்துகிட்டு போகிறாங்க போலீஸ்காரரு. ஓகே சார் அப்படின்றாரு போலீஸ்காரரு. டேக் த பாடி. எப்படா இது எடுப்பேன். சரி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் தான் போய் பார்க்கணும். இன்டராக்ட் எங்கடா? இன்டராக்ட் தானே வரும். தோறடா. ஓகே வந்துருச்சு. இது எடுக்கணுமா? ஃப்ரெண்ட்ஸ் செக் ஆகுதுங்க. இருங்க, இந்த இடத்துல மட்டும் அப்படி தான் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு இந்த மாதிரி கேம்னாலே அப்படி தான் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இங்கே பாருங்க கண்ணே. ஓ மை காட் அப்படின்றவங்க. இவன் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கான். இவங்க ரொம்ப சின்ன பையங்களாக இருக்காங்க. ஏன் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி நம்ம எடுத்து பேக்கில் வச்சு பேக்கில் இது பண்ணிடலாம், மூடிடலான்னு சொல்லிட்டு நம்ம மூடிட்டோங்க பேக்கில்.
டன். ஓகே. அப்புறம் வந்து டேக் த காஃபி. அதுதாங்க சொன்னேன். டேக் த காஃபி. இந்த இதோ இருக்கு பாருங்க. இதோ இதுதான் அந்த இது காஃபி. இந்த இதில் தாங்க போடுவாங்க. பார்த்துட்டு நீங்கள் கார்லாம் போகுது பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்தா ஃப்ரெண்ட்ஸ் இவன் உக்காந்துருக்கான் எந்திரிச்சு. எப்படி நீங்கள் உக்காந்துருக்கீங்கன்னு கேட்குறோங்க நம்ம. அதுக்கு வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்றான். டேய் நான் என்னடா பண்ண முடியும்? ஃப்ரெண்ட் பாருங்க ஃப்ரெண்ட், என்னை வந்து நான் வந்து உங்களை வந்து சீக்கிரமாக நான் கூட்டிகிட்டு போகணும் ஆஸ்பத்திரிக்கு. நான் வந்து இந்த காஃபியை வச்சு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஏன்டா இப்படி பயப்படுத்துறீங்க? ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ்காரர் கேட்குறாரு, நீ இன்னும் இந்த இடத்த விட்டு போலியா அப்படின்றாரு. அப்புறம் வந்து அவரே பேசிட்டு அவரே பதில் சொல்லிக்கிறாரு. ஷாக் பண்ணோமா நம்ம அவரை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்கிறோம், ஐம் சாரி சார், இவர் வந்து எந்திரிச்சு உக்காந்துருக்காரு, திடீர்னு பார்த்தோன்னா இவருக்கு வந்து இன்னும் உயிர் இருக்காட்டுங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். நான் வந்து இவர் சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. எங்கே உக்காந்துருக்காரு, உங்களுக்கு வந்து மைண்டு குழம்பிடுச்சா அப்படின்னு சொல்கிறாரு நம்மகிட்ட வந்து. இல்லை இல்லை போலீஸ்கார் சொல்கிறாரு, இவருக்கு வந்து ஹெட்டே 2 உடஞ்சிருச்சு, கழுத்து வந்து புரோக்கன் ஆகிடுச்சு, உடஞ்சிருச்சு, அதுவும் காலும் உடஞ்சிருச்சு, அப்புறம் எப்படி இவர் எந்திரிச்சு உட்கார முடியும் அப்படின்னு கேட்குறாரு. பாருங்க சார் நீங்களே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பார்த்தீங்களா, படுத்துட்டான் பார்த்தீங்களா, கரெக்டாக வந்தால் பாருங்கள் யோசிக்கிறோம். ரியலி கோயிங் ஆன் ஹியர் அப்படின்றோம் நம்ம. ப்ளீஸ் என்னை வந்து நீ ஜோக் பண்ணாத, இது வந்து சீரியஸ் சுச்சுவேஷனு, இந்த நேரத்தில் நீ ஜோக் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாரு. நான் வந்து ஆனால் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ப்ளீஸ் ஸ்டாப் யுவர் நான்சென்ஸு, இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே இப்போ சொல்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ் அவரு. சரி உன்னோட வேலையை மட்டும் நீ ஒழுங்காக பாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். போலீஸே அவள் தான் ஒன்று பார்த்தோன்ற நாங்கள். அப்புறம் ஃப்ரெண்ட் நீங்களே பார்த்தீங்களா இல்லையா ஃப்ரெண்ட்? ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்குறோம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளால தனியாக தூக்க முடியாதுல்ல. ஆமாம் கேனியோ அவள் தான். சரி நான் தூக்கி வைக்கிறேன் அப்படின்றாரு பாடியை. அவள் அதாங்க சொல்கிறாரு, தூக்கி வைக்கிறான், ஐ வில் ஹெல்ப்புன்றாரு. சரி வாங்க இப்போ தூக்கி வைக்கணுங்க. பார்த்தீங்களாங்க இந்த வயசில் போய் இந்த நிலமை வந்துருக்கு பார்த்தீங்களா அவருக்கு. சரி யூ ஆர் வெல்கம், பி கேர்ஃபுல் ரோட் சார், ஸ்பீடாக போகாதீங்க, தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஸ்பீடாக போகாதீங்க அதுதான் சொல்கிறாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி நோ தட் யூ ஆர் அலான் அப்படின்றாருங்க. சரி விடுங்க ஓகே சார்ன்ட்டோம் நம்ம. எதுக்கு இதெல்லாம் நெக்ஸ்ட்ரா. சரி சார் போயிட்டு வரோம். இன்ட்ராக்டுங்க. ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூட்டியை பாருங்கள், அடி வாங்கிட்டு நல்லா முடிஞ்சு கண்டக்குது பாருங்கள். அதை பாருங்கள் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சீரியஸ் சுச்சுவேஷனுங்க இது உண்மையிலே. சரி வாங்க நம்ம பட்டினி இன்னொரு கூட்டிகிட்டு போனோம், இங்கே நின்று பேசிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு போகலாம். டேக்கிங் த பாடி டு த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு வந்துருச்சு. ப்ளே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாடியை எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த மாதிரி பாடி எடுக்கும் போதெல்லாம் ஒரு சில இது பேய் படத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் பார்த்துருக்கேங்க. ஆனால் நிறையா பேய் கேம்லாம் நான் பார்த்துருக்கேன். இடையில வந்து பேய் வரும் அப்படியே அப்படின்னு வரும் திடீர்னு. அது மாதிரிலாம் நடக்க விடாதுங்க, பயமாக இருக்கும். நான்லாம் பயந்துருவேங்க, பேய்னா எனக்கு பயங்க. உங்களுக்கு பயமான்றது கமெண்ட்டில் சொல்லி விட்ருங்க. அப்படியே நம்ம சேனலில் பார்க்குறோம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து போயிட்டுருக்கோம் நம்ம, எவ்வளோ ஸ்பீடாக வர போகிறேன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க நீங்களே பார்த்துக்கோங்க, பயங்கரமாக இருக்கும் கேமு, பிக்காப்போ கேமு, இந்தோனேஷியன் கேமு. என்னது வாட் திஸ் நாய்ஸ்? என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ சவுண்டு கேட்குதுங்க, கேட்டிங்களா? இருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆடுறான் ஃப்ரெண்ட்ஸ். டேய் வாடாடா ஃப்ரெண்ட்ஸ், ஆடுறான் ஃப்ரெண்ட்ஸ் அவன். ஃப்ரெண்ட்ஸ் ஆடிட்டே தாங்க இருக்குது பாருங்கள். கண்ணாடியில் தெரியல, பின்னாடி திரும்பி பார்த்தா தான் தெரியுது. பார்த்தீங்களா? டேய் வாடாண்டா, உயிர் வந்துருச்சு. அடிக்க தலைவனுக்கு தூக்கிட்டு போனானே. நிப்பாட்டி இடண்டா அவனை வெளியே போயிட்டே இருக்க நீ பாட்டுக்கு. சரி விடுங்க நம்மளுக்கு என்ன போய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சைடில் உட்காந்துருக்கான் தலைவன். டேய் ஃப்ரெண்ட்ஸ் இருங்க, எங்கங்க காணும் அவனை? பின்னாடி இது பார்த்தா பாருங்க, கண்ணாடியில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் உட்காந்து கிடக்குறான், பேய் கழுத்து உடஞ்சி போய் ஏதோ பாருங்க தேர்தான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ். பயமா இருக்குங்க. நான் தனியாக உட்காந்து விளையாட்டுருங்க, இருட்டில் விளையாட்டுருங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி பகல் இல்லை, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்றாங்க நம்மகிட்ட வந்து. ஃப்ரெண்ட் பாருங்க ஃப்ரெண்ட், நம்மகிட்ட வந்து வலிக்குதுன்றாங்க. நான் என்ன பண்ண முடியும், தேய்ச்சி விடணுமா? டே மறுபடியும் அதே தான் சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்றான். டே நான் என்னடா பண்ண முடியும் இப்படி பண்ணாடே, என் கழுத்து ரொம்ப வலிக்குது அப்படின்றா ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட ஃப்ரெண்ட் தேய்ச்சி விட்றீங்களா, என் கழுத்து உடஞ்சிடுச்சு அப்படின்றாங்க ஃப்ரெண்ட். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என் கால் உடஞ்சிருச்சு அப்படின்றாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்றாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்டே இருக்காங்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியலைங்க.
என்னங்க இவன் பண்ணுறது இப்போ? டே காரை விட்டு ஓடிடுறா, லிஃப்ட் கேட்டீங்காச்சும். என்னது வார்த்தை என்னதுரா ஃப்ரெண்ட்? வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்னது கேஸ் பெடல் தட்ஸ் நாட் ஒர்க்கா? இந்த நேரத்துலேயே ஆனால் ஒர்க் இல்லாமல் போவோம் ஃப்ரெண்ட். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சுங்க, அவ்வளோதான். போங்க வரீங்க என்ன ஆகுதுன்னு பாருங்க. கடைசி வரைக்கும் இருந்தா நிப்பாட்றா, பிரேக் அடிச்சு நம்மளே நின்ற வேண்டிய தான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னடா கையிலேயாச்சும் உனச்சு வாங்கடா, லிஃப்ட்டு கொடுங்கடா, ஆம்புலன்ஸ்டா, உயிரை காப்பாற்ற வந்தோண்டானா. ஓகே லுக்கு தேர் இஸ் நோ ஒன் இன் த பேக். போடா அதே தான் சொல்லிருக்கேன் ஃப்ரெண்ட். கண்ணாடியில் போயிட்டா பாருங்க தலைவா. ஸ்டேரிங் மட்டும்தான் திருப்ப முடியுது. நிற்க வச்சுட்டாங்க. ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க. பின்னாடி பார்த்தனேன் எவனும் இல்லை, முன்னாடி பார்த்துட்டேன் எவனும் இல்லை, இந்த சைடில் பார்த்தாலும் எவனும் இல்லை, இந்த சைடில் பார்த்தாலும் எவனும் இல்லைங்க. இப்போ வண்டியை நின்றுச்சு, என்ன பண்ணுறது? திரும்பி பார்க்கலாம் அப்படியே தான் பார்த்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். இந்த சைடு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், யாருமே வரலங்க. என்னங்க இது? ஒருவேளை எதாச்சும் கிழிச்சு ஆகிடுச்சா? ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவன் பார்த்தீங்களா? வேணாண்டா ஃப்ரெண்ட்ஸ். இல்லைங்க பின்னாடி போயிட்டாங்க லூஸ் பைத்தியம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பயம் கொடுத்துறாங்க. ஏங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ தண்ணி மாதிரி லீக்கா. போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையாங்க இங்கே வந்தா. குட் ஈவினிங் சாரா. இப்போ தானே பார்த்துட்டு வந்தேன். நீங்கள் ஏன் இந்த இடத்துல காரை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கீங்க? இட்டுச்சு நவுத்துருவானோ பின்னாடி டிரைவரு பார்த்துறீங்க அப்படின்றாங்க. ஐம் சாரி சார், மை கார் சடன்லி பிரேக் டவுன். அதான் ப்ரோக் டவுனுங்க. அதாவது நம்ம கார் நின்றுச்சுன்னு சொல்கிறோம். வை டிட் தட் ஹேப்பன்னு சொல்கிறாரு. அப்புறம் எனக்கு தெரியும் சார் அப்படின்றோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் உங்களோட மூஞ்சி எதையோ பார்த்து பயந்தா மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் உங்கள் மூஞ்சி பேயை பார்த்து பயந்தா மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சிரிக்கிறாருங்க கேரக்டர் மாதிரி. ஏன்டா அடி ஓகேங்க. நான் திரும்பி பார்க்குறாரு. உங்கள் பின்னாடி யாரோ உட்காந்துருக்காங்க. அதை நீ இப்போ தான் பார்க்குறியாடா? நான் ஏற்கனவே பார்த்துட்டுனா. ஓகேங்க, யாரா ஏன் பின்னாடியா அப்படின்னு கேட்குறோம். நம்ம திரும்பி பார்க்குறோம், யாருமே இல்லை. அப்புறம் மறுபடியும் பார்க்குறோம், நோ ஒன் சார், யாருமே இல்லையா பின்னாடி அப்படின்றோம். அப்புறம் நீங்கள் தயவு செஞ்சு என்னை பயப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். நம்ம அப்புறம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்ட்ரேஞ்சர் இயர்லியர் ஐ வில் பீன் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம நீங்கள் நல்லா பாருங்கள், உங்கள் பின்னாடி ஒரு ஏழை மனுஷன் கழுத்து உடஞ்சபடியே உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையிலேயே சொல்கிறீங்களா? நீங்கள் அது பார்த்தீங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். அஃப்கோர்ஸ் ஐ கேன் see him அப்படின்றாரு. அவர் பிகாஸ் ஹி சேம் அஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்ன மாதிரி இருக்குன்றாருங்க. அதோ பாருங்க பார்த்தீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ்கார் உருவத்தில் வர்றாங்க நம்ம பின்னாடி. பி கேர்ஃபுல் சார், இட்ஸ் ஹாண்டட் ஹியர், தேர் மெனி மிஸ்டிக்கல் திங்ஸ் ஹியர் அப்படின்றாங்க. ஹார்ட் சிரிச்சிட்டு போயிட்டான். எனக்கு என்ன சொல்கிறதுனே ஒன்றும் புரியலங்க. சரி வாங்க இப்போ ரோடு பார்த்தா வண்டி ஓடனா அங்கேயே பார்த்துட்டு ஓடனா அவ்வளோதான் காலி. ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட் இப்படி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கழுத்து முடிச்சுட்டே போயிட்டாங்க பின்னாடி. ஃப்ரெண்ட் பயமாக இருக்குங்க எனக்கு உண்மையில. தனியாக கொஞ்சம் விளையாடுறேன் கூட யாருமே நைட்டுங்க. சரி விடுங்க பார்த்திக்கலாம். அப்புறம் ஏதாச்சும் பாட்டு பண்ணணும்னு தோணுது. அருக்குல்ல சிங் புருக்குலிங் தருக்குல்ல சிங்கு பட்ட வைக்கும் பார்வைக்காரா ஒரு சில வீரா தருக்கு புருக்குல சீரா ரசா டக்கலை விட்டா மக்களை விட்டா டிக்கலை விட்ட ஸ்டப்பான் பேஜார். ஓகேங்க பாட்டு பாடியாச்சு. ஹெல்ப்மின்னு கேட்குறான் நம்மகிட்ட. எனக்கு உதவி செய்டா நாய அப்படின்றாங்க நம்மகிட்ட. நான் என்ன பண்ண முடியும்? என்கிட்ட உதவி கேட்டேனா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ சார் அப்படின்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாருங்க பக்கத்தில் இல்லாமல் உட்காந்து கிடக்குறான். ப்ளீஸ் ரிட்டர்ன் டு த பிளேஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஐ கிராஷ் ஃப்ரெண்ட்ஸ் அவனோட கண்ணை அவன் அந்த இடத்துல விட்டுட்டு வந்துட்டானுங்க. பாருங்க ஆக்சிடென்ட் ஆச்சுல. என்னோட பாடி ஃபுல்லாக இருக்கணும் எனக்கு, அப்போ தான் எனக்கு திருப்தி அப்படின்றாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவன் கண்ணை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டானா ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல செத்தான்ல அங்கேயே விட்டு வந்துட்டானா. இப்போ மறுபடியும் அங்கே போக சொல்கிறாங்க. எப்போ நான் போக வேண்டாடே போடா இவனு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம். வாயத்தோடந்தும் பேச மாட்டான்டா இவன் பைத்தியம். சரி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். அப்படியே போயிட்டே இருக்கலாம். போ தலைவர் என்ன பேசுறாருன்னு தெரியல. அருகா என்னடா அருக்கு? வண்டி நின்றுச்சா? மறுபடியும் வாட்ஸ் ராங் வித் ஹிஸ் கார் அப்படின்னு சொல்கிறோம். பின்னாடி திரும்பி பார்த்தா எவனும் இல்லை. ப்ளீஸ் டோன்ட் பாதர் மீ. நான் ஒன்று ஆஸ்பத்திரிக்கு தானே கூப்பிட்டுட்டு போகிறேன், நீ ஏன் என்னை பயன்படுத்திட்டே இருக்க அப்படின்றவன் சொல்கிறோம். நம்ம ப்ளீஸ் சார், அதாவது நான் அவனோட லெஃப்ட் ஆகியே அவன் அந்த இடத்துல விட்டுட்டு வந்துட்டானா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவனுக்கு அந்த கண்ணு வேணுமா. எனக்கு மறுபடியும் போய் அந்த இடத்துல போய் கண்ணை எடுறா அப்படின்றான் நம்மகிட்ட. ஓகே ஐ வில் ஹெல்ப் யூ அப்படின்ட்டோம். அவனுக்கு ஏட்டா ஹெல்ப் பண்ணுறேன், ஹெல்ப் பண்ணி தான் அப்படின்ட்டு அவங்க அந்த நேரத்தில் ஹெல்ப் பண்ணாமல் இருந்தால் காலி. அது வேறு விஷயம். சரி விடுங்க.
பாத்தர் மீ அகைன். நீ அப்பனா இன்னொரு தடவை என்ன ஃபாலோ பண்ணக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அப்புறம் வந்து ரிட்டர்ன் டு த லொக்கேஷன் போயிட்டோங்க. சரி போயிட்டுருக்கோங்க, ஆக்சிடென்ட் போயிட்டுருக்கோம். ரிட்டர்ன் டு லொக்கேஷன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போகணுமா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இவனுக்கு அர்ஜென்ட்டா இவன் வந்து போனாதான் நம்மளை விட்டு தொலைவானா இவன், இல்லைன்னா நம்ம பின்னாடியே ஊற்றிட்டு இருப்பான். பாருங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த இடத்துக்கு போகலாம். இதுவரை எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியலங்க. அப்படியே பாட்டு வச்சுட்டு போன வச்சு ஏதாச்சும் கேட்டுட்டு இருக்கலாம். இந்தோனேஷியன் பாட்டுலாம் நல்லா இருக்குமான்னு தெரியல. நல்லா இருக்குமான்றதே கமெண்ட்ல சொல்லி விட்டுருங்க. அப்படியே பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி பிக்கப் கேம்ஸ் நிறையா உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ல கேளுங்க. நிறைய கேம் இருக்குங்க. அதாவது ஒரு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 20 கேம் கிட்ட இருக்குங்க. அதுக்கு மேலே எவ்வளோ இருக்குன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 20 கேம் இருக்கு. பார்த்தீங்களா நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி பேய் படத்துலாம் வருவாங்க, நடுவில் வருவாங்க. வாட் வாஸ் தட், அவனையும் நான் ஏற்றிட்டேன் அப்படின்றான். வண்டி நிற்கிது இப்போ மறுபடியும். லுக்ஸ் லைக் இட்ஸ் சம்திங். நம்ம எவனையும் ஏற்றிட்டோன்றான். பின்னாடி திரும்பி பார்க்குறோம், இப்படி பார்க்குறோம், அப்படி பார்க்குறோம். அப்புறம் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. மறுபடியும் அதே இடத்துல நிற்கிது. திரும்புகிறோம் மறுபடியும். ஒன்றும் இல்லைங்க. அப்புறம் எதுனா வண்டி அடிப்பாட்டு வச்சிருக்கீங்க போடா, அதான் வந்துருச்சுல போக வேண்டியதாடா, அது ஏடா பார்த்துரு. சரி ஃப்ரெண்ட்ஸ். லுக் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா ஓ மை காட் அப்படின்றான். மறுபடியும் ஆடுறான் தலைவன். கமான் ப்ளீஸ் அப்படின்றோம் நம்ம. வந்துட்டான்டா. அடே போட ஏன்டா பார்த்துட்டு இருக்க, பயமா இருக்குங்க. கண்ணை மூடிட்டுங்க, யாருமே இருந்துங்க பக்கத்தில். ஃப்ரெண்ட்ஸ் நைட்டில் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு பார்க்காதீங்க. இன்னும் பயங்கரமான சீன்லாம் இருக்காட்டுங்க. இன்னும் அது நம்மளுக்கு தெரியல. ஆனால் பிகாபோ கேமை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரிஜினல் இதுதாங்க. பயங்கரமான இன்சிடென்ட்டு அப்படியே பார்க்குறதுக்கே ஒரே இது மாதிரியா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் சிரிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போ உன்னை ஹிட் பண்ணேன், ஒய் டிட் யூ ஹிட் மீ ஃப்ரெண்ட்ஸ்? எப்படா டே நீ தானே என்ன ஹிட் பண்ணுங்க. சரி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாட்டுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ வந்து வேற பேயா இல்லை, அவன் தான் வேறு வேஷத்தில் வந்திருக்கான். பொம்பளை வேஷத்தை மாற்றி வந்திருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இவன் எப்படி இருக்கான், போலீஸ்கார் வேஷத்தில் வந்தான் தலைவன். அப்படியே பொம்பளை வேஷத்துக்கு மாறினான். அட ஏன்டா டே, இப்படிதான் ஃப்ரெண்ட் இந்த பேய் உலகம்லாம் இப்படி தான் ஃப்ரெண்ட் பண்ணுவானோ. இன்டோனேஷன் ஆறா இருக்கேங்க. அதான் பைத்தியார் சொல்ல விடண்டா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க பார்த்தீங்களா? பேசிட்டு இருக்கும்போது நாய் குறுக்க வருது. உட்காந்துருக்கியா? உட்காந்துருக்காங்க, பார்க்கக்கூடாதுங்க. ஓட்டுறா ஃப்ரெண்ட் ஓட்ட முடியலங்க. இருங்க குறைஞ்சிட்டே வருது மீட்ரு. இல்லை ஓடுதா? இல்லை எனக்கு தான் அப்படி கற்பனை ஆகுதாட்டுக்கு தனியாக உட்காந்து விளாடுறது. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? உட்காந்துருக்கானா? பார்க்குறாங்க டே பார்த்துக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன கேஸு பிரேக்கு? அதுவே அப்படி தானே இருக்குங்க அது பேரே. சரி விடுங்க பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மீட்டர் குறையிற மாதிரியே இருக்கு பாருங்க, குறைஞ்சி ஏறுற மாதிரியே இருக்குது. அதான் எனக்கு கொஞ்சம் டவுட் ஆகிடுச்சிங்க. சரி விடுங்க, இதுக்கப்புறம் போகிற வேலை தான். அவன் கண்டு வரை எடுத்துகிட்டு வரணுங்க. எப்படிங்க வண்டி எடுத்துகிட்டு வந்து தரது? அடங்க டே, ஏன்டா இச்சப்படுத்துடா டே ஃப்ரெண்ட்ஸ். அழுவு வருதுங்க எனக்கு வேறு. ஏதாச்சும் படிக்காச்சும் வைங்களாண்டா, எதுவுமே சொல்லாமல் போறீங்க, வண்டி ஓட்டு விட்றீங்களாடா டே ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ பில்லான போகாதீங்க ஃப்ரெண்ட். நீங்களும் நான் போகிறதே பெரிய நான் பாருங்கள். நீங்கள் என்ன சில நேரத்தில் அடிவாயினாலும் வாங்கிட்டு வைங்க, சொல்ல முடியாதுங்க. எதுவும் இல்லை, கார வருவான். இப்போ பார்த்தீங்களா சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு நாய் வருது ஃப்ரெண்ட். ஆனால் இதோ பாருங்க, ரோடெலாம் ஒரு மாதிரி இருக்கும் இந்தோனேஷியாவை பொறுத்த வரைக்கும். ஆனால் நல்லா இருக்கும் ரோடெலாம். இந்த பேகமே வேறங்க. அது வந்து அதாவது பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அதான் பாதியில் நிப்பாட்டினேன் இந்த பேய் பைத்தியாரம் வந்ததுனால. பேய் கேம்லாம் இந்தோனேஷியாவில் பயங்கரமாக இருக்குங்க. செம்ம இன்ட்ரெஸ்ட், ஒரிஜினல் ஸ்டோரியோடு இருக்கும். செம்மையாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இந்தோனேஷியன் கொஞ்சம் வரும், அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். நிறையா சப்போர்ட் பண்ணால் மட்டுமே இந்தோனேஷியன் கேம்லாம் வரும் நிறையா. இந்த மாதிரி கேம் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தயவு செஞ்சுங்க ப்ளீஸுங்க, ஒன்று பண்ணி விட்டுருங்க ப்ளீஸுங்க. குட்டை என்ன கட்டிகிட்டே இருப்பான் ஸ்டைலில் இருந்து. குட்டைக்கு வந்து ஒர்க் அதிகமாக வந்துருச்சு. நம்மள அப்படியே போயிட்டே இருக்கோம். எங்கே போகிறோன்னு இல்லை. அதான் அந்த ரிட்டன் ஆக்சிடென்ட் ஏரியாவுக்கு போகிறோமா? ஆமாங்க. அது மட்டும் நம்ம குட்டை வந்து இன்னொரு காரணமும் சொன்னான். இது வந்து பிக்காப் வந்து பெரிய கேம்டா எப்படா உட்காந்து என்னால பேச முடியும்டா அப்படின்றாங்க. அவனுக்கு வந்து கொஞ்சம் பேக் வலிக்குதாங்க. ரொம்ப நேரம் உட்காந்தா அவனுக்கு பேக் வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து வரலன்றான். இதெல்லாம் ஒரு காரணமா சொல்றான். நான் விட்டுட்டேன். சரி விட்டு உனக்கு பேக் வலிக்குதுன்னா அப்போ எனக்கு பேக் வலிக்காது, நான் போடுறேன். பார்க்குறேன், நீங்கள் படுத்துட்டு பார்ப்பீங்க, நீங்கள் உங்களுக்கு வந்து பேக் வலிக்காது. அது தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறேன். சில நேரத்தில் உட்காந்துட்டு பார்ப்பீங்க, அப்படியே படுத்துருவீங்க. ஏன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சரி விடுங்க. இவ்வளோ தூரம் உங்களுக்காக கஷ்டப்பட்டு போகணும்ல, எங்களுக்காக நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள் நீங்களே. சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படிலாம் பேச வேண்டியதாக இருக்குது போடுறா. சரி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஓட்டிகிட்டே போயிட்டுருக்கான். எவ்வளோ இதுண்டா? போகும் வரை போகலாம், என்ன குறையே, கைகள் சிப்பை தேடுதுதானே, நாட்கள் மெதுவாய் ஓடுது வீணே. ஐயோ, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு லைன் வரும்னு நினைக்கிறேன். கண்கள் புண்ணை தேடுது மானே, நாட்கள் மெதுவாய் ஓடுது வீணே.
மெல்ல சொல்லுது ஆதலே. டேய் மாத்தி பண்ணனால அடே அவ்வளோமா டே டே ஏண்டா வேற எவ்வளோச்சும் கூட உட்கார வச்சா கூட அந்த பையன் ஒருத்தன் கூட கண்ணு தெரியாது கார்காரனுக்கு. ஏய் பக்கத்தில் எவனோ உட்காந்துருக்காண்டே கடத்திட்டு போறான் நாட்டுக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்க்க மாட்டானோ. இதே நம்ம சும்மா சாதாரணமாக எவரையாச்சும் கூட்டிட்டு வண்டி ஓட்டணும்னா கடத்திட்டு போறான் டே கடத்திட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டுவானுங்க. நீ பைத்தியக்காரனும் இவனு இப்படிதான் வாழ்க்கை இதுதாங்க புரிஞ்சுக்கோங்க புரிதா. அப்படின்னு பாருங்களா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே போயிட்டே இருக்கோம். மறுபடியும் பாட்டு பாடலாமா? வந்துருச்சுங்க நல்ல வாங்க மோதி இருப்போம் 10 நிமிஷத்துல லொக்கேஷன் வந்துருச்சு. போகும் வரை போகலாம் arrived at the location of the accident. ஓகேங்க வந்துருச்சுங்க. ஓகே வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டி இறங்கியாச்சு போகிறோம். நியூஸ் பேப்பர் கிடைக்குது. இதெல்லாம் நினச்சா ஒரு மாதிரி இருக்குங்க. போங்க என் ஃப்ரெண்ட்ஸ் இப்படிலாம் இருக்கீங்க. ஓய் ரத்தம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்டா இவ்வளோ தூரம் எங்கடா வந்து வந்துச்சு எங்கடா கண்ணு எங்கடா ஃப்ரெண்ட் தோருக்கு பாருங்க ஜோர் பண்ணிங்களா கண்ணு கையில் வேலை எடுக்க விட்றானுங்க. கிவ் தட் ஐபால் பேக் டு த ஓனரா தோதான் இருக்கா 2 கண்ணு அப்புறம் எதுக்குடா அப்புறம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பயன்படுத்துறாங்க. இப்படி பார்த்தா குடிஞ்சிட்டு பாறான் திருட்டு நாய் மாதிரி பாறான் குடிஞ்சிட்டு இப்படி பார்த்தா இப்படி பாறான் திருட்டு நாய் மாதிரி. சரிங்க இருக்கடே இருடா நான் இதில் இன்டராக்ட் பண்ணி வைக்க முடியுதான்னு பாக்குறேன்டா இருடா ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க இன்டராக்ட் பண்ண முடியுதுங்க. டே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்தாங்க இந்தாடா உன்னோட ஐபால் அப்படின்றோம். நம்ம இந்த உன்னோட கண்ணு எடுத்துக்கோ ப்ளீஸ் எடுத்துக்கோ அப்படின்றோம். நம்ம டேக் இட் அப்படின்றோம். ஏய் பாடா வந்து எடுத்துக்கோ அப்படின்றோம். நம்ம அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே நிற்கிறோம் அப்படியே பார்க்குறோம். அந்த எருமை மாடி எதுவுமே சொல்லாமல் உட்காந்துருக்கோம். சரி நான் வந்து இதை வந்து உன்னோட பாடி பேக்லேயே வச்சிருந்தேன் ஓகே அப்படின்னு சொல்கிறோம். அப்படியே இன்டராக்ட் பண்ணுறோம். அப்படியே மூடுது ஸ்க்ரீனு அப்படியே சவுண்டு கேட்குதுங்க அப்படின்னு சவுண்டு கேட்குது. ஓகேங்க ஐ வில் ப்ளீஸ் டோன்ட் பாத்தர் மீ அகேன். மறுபடியும் நீ அப்படின்னா சுத்தாத லூஸ்ன்னு நினைப்பாங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கெட்டி இந்த காருங்க எங்கடா காரு டே பைக்கேன் ஃப்ரெண்ட் எப்படி பண்ணி ஒன்னே வேஷத்தை மாற்றுறேன். எனக்கு அதுதாங்க ஒன்றும் புரியல. எப்படி ஒன்று மாற்றுறோம் வேஷத்தை ஒருவேளை பயங்கரமான மந்திரவாதி பேயா இருப்பானோ அதுக்குள்ளேயே போகிறோம் அவனுக்கு மந்திரம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் செவரல் வீக் லேட்டருங்க அதாவது கொஞ்சம் வாரம் கழிச்சு நம்ம வந்து மறுபடியும் வரோம். யாராங்க ஜோக்கர் மாறுறாண்டே என்னடா சீன்லாம் மாறுது வேற டிவி அடே டோரி மாட்டா திங்காண்டா சரி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எதுங்க நம்மளுக்கு வீட்டில் நல்லா இருங்க என்ன ஆம்புலன்ஸ் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆம்புலன்ஸ் டிரைவராக பார்த்துட்டாங்க. இது என்னது ட்ரக்கு ட்ரக் டிரைவருமா என்னது மொபைல் ஜனசா அப்படின்னா என்னங்க? ஓ மொபைல் ஜனசானா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரிலங்க. அதுதான் ஃப்ரெண்ட் ஃபோன் வருதுங்க. ஹலோ ஜக்கா ஸ்பீக்கிங். நம்ம தான் ஜக்கா வாடே ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப். ஹலோ மிஸ்டர் ஜக்கா யூ ஹாவ் பீன் உங்களுக்கு வந்து ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க நீங்கள் போய் பிக்கப் பண்ணோம். நேம் வந்து சப்ரினாங்க பேஷண்ட் நேம் வந்து ப்ரெக்னென்ட் பேஷண்ட்டாங்க. நம்மளை வந்து கூட சொல்கிறாங்க. த அட்ரஸ் நம்பர் 97ங்க கண்டோஸ் 97 ப்ளீஸ் பிக்கர் இமீடியட்லி சீக்கிரமாக போடா டே அப்படின்றாங்க. ஓகே நான் வந்து இப்போ சீக்கிரமாக போயிடுறேன் அப்படின்றோம். ஓகேங்க எங்கங்க ஓகே இன்டராக்டா அப்படி ஒரு சாவி வேறு எடுக்கணுமா? ஓகேங்க இன்டராக்ட் சாவி ஆம்புலன்ஸு சாவி அப்புறம் எடுத்தாச்சு. யாராமா டே செக்யூரிட்டியா ஏண்டா பார்த்தீங்களா எப்படி ஒரு நல்லூர் சாட்டம் வேற கோயிங் ப்ரோ அப்படின்றான். எங்கடா போற அப்படின்றான். நான் வந்து பேஷண்ட்டை பிக் பண்ண போகிறேன்டா அப்படின்றோம். நம்ம நாட் வித் பிராண்டோ அதாவது நம்மளோட இதாதுக்கு நான் ஃப்ரெண்டா இல்லை சகோதரனான்னு தெரியல. அவன் வந்து பேண்டுட்டு இருக்கானா பாத்ரூமில் இருக்கானா. அதாவது அவன் என்ன தெரியுமா கேட்டான் உன்னோட ஃப்ரெண்டு வந்து போலியா பிராண்டோ வந்து போலியா ஏன் நீ போகிற அப்படின்னு நம்மகிட்ட கேட்குறான் செக்யூரிட்டி பாய். அதுக்கு வந்து நம்ம சொல்கிறோம் பிராண்டோ இஸ் கூப்பிங் பேண்ட் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டா ஓகேங்க. அவன் வந்து சரி போயிட்டு வா அப்படின்றாங்க. ஹோவெல் சேஃப் ஆன் த ரோடு அப்படின்றோம். பொறுமையாக போயிட்டு வா பார்த்து போயிட்டு வா அப்படின்றாங்க. ஓகேன்ட்டோம். நம்ம கதவை மூடி கடை எவனை உள்ளே இல்லை போயிட்டு போகிறான். ஓகேங்க பைத்தியாரா எவனும் விட்டுறாரு இதுதான் விட்டுருக்குது வச்சிருக்கிறது. எங்கடா காரு ஓ தோருக்கா ஃப்ரெண்ட் பார்த்தீங்களா ஆம்புலன்ஸை இங்கெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க ஆம்புலன்ஸு. யாரும் ஃப்ரெண்ட் பாருங்க இங்கே உட்காந்துலாம் பாருங்க லூஸ் மாதிரி நல்லா பயப்படுத்தினே. ஓ மை காட் நீ இன்னும் என்னை ஃபாலோ பண்ணிருக்கியா அப்படின்றோம். சரி இல்லை அதான் டிஃப்ரெண்ட். நான் வந்து இந்த காரில் போய்ப்பேன் நீ அந்த காரில் உட்காந்து என்ன நான் இந்த காரில் போய்ப்பேன் நீ என்னை ஃபாலோ பண்ணிட்டே இருக்க இது மாதிரி அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வீடியோ பார்க்குறோம்லாம் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிக்கிங் அப் ப்ரெக்னென்ட் பேஷண்ட்டுங்க நம்ம வந்து அதை ஏற்றிட்டு மாட்டேங்குது. ஏற்றிட்டோங்க. இது யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு தெரியல. அப்புறம் இது யாருங்க டே இருடா டே இது பின்னாடி பார்க்கணுமா? ஓகேங்க எல்லாமே காரில் ஏறிட்டீங்களே எல்லாமே ஏறியாச்சா அப்படின்னு கேட்குறோம் நம்ம. எஸ் சார் எல்லாமே ஏறிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ அவங்க
ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வந்து முஸ்லீம் ஆட்டுங்க முஸ்லீமுங்க ஐயோ வாயில் வர்றாங்க முஸ்லீம் ஆட்டுக்குங்க ஆமாங்க ஓகே லெட்ஸ் கோ டு த சரி ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்றோம். இவர் யாரும் தெரியலங்க பக்கத்தில் உட்காந்துருக்கவர். அவங்களோட ஹஸ்பண்ட் நினைக்கிறேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெக்னென்ட் லேடி படுத்துருக்காங்க. அவங்க யாரும் தெரியலங்க மாமியாவாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அவங்க மாமியாவாக தான் இருக்கும் அதிகமாக மாமியா தான். ஓகே போகிறோம் என்னடா இது ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது ஓகே பார்க்குறோம் சைடில் பார்க்குறோம். நம்ம அவர்கிட்ட பேசுகிறோங்க உங்களோட ஃபஸ்ட்டு சைல்டு சார் அப்படின்றோம். அவர் எதுவுமே பதில் சொல்லாமல் உட்காந்துருக்காரு லூஸ் ஆட்டம். அப்புறம் மறுபடியும் அப்புறம் இப்படி பார்த்துட்டு மறுபடியும் எப்படி பார்க்குறோம். மறுபடியும் கேட்குறோம் சார் இஸ் திஸ் யுவர் ஃபஸ்ட் சைல்டு அப்படின்றோம். ஆமாம் அவங்க சொல்கிறாங்க ஆமாம் என்னோட ஃபஸ்ட்டு குழந்தை தான். ஓ யா ஐம் ஷுவர் யூ வில் பி ஹாப்பி மாம். ஆமாம் நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் பாட்டியாக போகிறேன். அப்புறம் வந்து நான் வந்து அதாங்க அப்படி தான் சொல்கிறாங்க கூடிய சீக்கிரத்தில் ஆக போகிறேன். மை டாட்டர் இன் லாஸ் ஹஸ்பண்ட் ஹாஸ் டைட் அப்படின்றாங்க. அவங்க ப்ரெக்னென்ட் லேடியோட ஹஸ்பண்டு இறந்துட்டாங்க. பக்கத்தில் உட்காந்துருந்தது யாரா டே மை சான் டைடு 2 வாரம் ஆயிடுச்சாங்க. அவங்களோட மகன் இறந்து போய் 2 வாரம் ஆயிடுச்சான். அப்புறம் வந்து மோட்டார் சைக்கிள் ஆக்சிடென்ட்டுக்கான் பார்த்தீங்களா. அப்போ அவங்க தானே தலைவன் தானே இவங்க பாருங்கள் பார்த்தீங்க எப்படி வருது பார்த்தீங்களா. ஐம் சாரி மாம் அப்படின்றோம் நம்ம. தென் ஹூ சிட்டிங் இன் ஃப்ரண்ட். அப்போ என் பக்கத்தில் யாரோ உட்காந்துருந்தாங்களே அது வந்து இவங்க பிரதரா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இட்ஸ் ஜஸ்ட் நாங்கள் 2 பேர் மட்டும்தானே இருக்கோம். வேறு யாரும் உங்கள் ஃப்ரண்ட் சைடில் உட்காந்துருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னாங்க வேலையை காட்டுறான் தலைவன். அதை பாருங்க இல்லை பாருங்க இவங்க 2 பேரும் நம்ம ஒருத்தவங்க அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் பிக்கிங் அப் மை ஒய்ஃப் சார் அப்படின்றாங்க. பார்த்தீங்களா பேய்லாம் பேசுதுங்க நம்மக்கிட்ட. பார்த்தீங்களா ப்ளீஸ் டேக் ஹேர் டு த ஹாஸ்பிட்டல் சேஃப்லி அப்படின்றாங்க நம்மக்கிட்ட. சரிப்பா தம்பி கவலைப்படாதப்பா கூடிய சீக்கிரத்தில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் விட்டுறான்ப்பா பத்திரமா. ஐ ஆல்சோ தேங்க்யூ அப்படின்றாங்க நம்மக்கிட்ட. யூ ஹவ் கிவன் மீ பேக் மை ஐ. இதுக்கு தான் இவங்க 2 பேர்த்தையும் பார்க்கறதுக்கு தான் நான் உங்ககிட்ட என்னோட கண்ணை கேட்டேன். இவங்களை முழுமையாக பார்க்கறதுக்கு தான் நான் அவங்க கண்ணை கேட்டேன். அப்படியே பக்கத்தில் உட்காந்துருக்கான் பாருங்க அப்படின்றாங்க. அவன் கண்ணை அதுக்கு தான் கேட்டேன்றாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். அவன் வந்து அதுக்கு தான் கண்ணை கேட்டானா. இவங்க 2 அவங்க அம்மாவையும் அவங்க ஒய்ஃபையும் பார்க்கறதுக்கு தான் இவன் அவனோட கண்ணை கேட்டானா. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் அவன் கேட்டிருக்கான். பாருங்க அப்போ நல்ல பையன் தானே இருக்கான். நல்ல பையன் நாட்டுக்கு ஓகேங்க. ஹவர்ஸ் லேட்டருங்க. அப்படியே போகிறோம் கிராண்ட்மாவை விளாட்றோம். கிராண்ட்மா போகிறாங்க அப்படியே நடந்து போகிறாங்க. இங்கே போகிறாங்க அங்கே ஒருத்தன் உட்காந்துருக்கான் தூரத்தில். தலைவன் உட்காந்துருக்கான் யாருன்னு தெரில. எப்படி வரும்னு தெரியலையே ஆட்டோ ஏண்டா அப்படியே போங்கடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே குனிறாங்க. அப்படியே இந்த சைடு திரும்புகிறாங்க. அப்படியே கேட்குறாங்க ஆர் யூ ஓகே அப்படின்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவர்கிட்ட போய் அப்புறம் வந்து உயிர் சிக்குன்றாங்க. ஓ மை காட் உங்கள் கால் ஏன் ஒரு பக்கம் உடஞ்சி கிடக்குது அப்படின்றாங்க. உங்களோட கால் உடஞ்சி கிடக்குது அப்படின்றாங்க. அப்புறம் வந்து நான் வந்து நர்ஸுக்கு உடனே ஃபோன் அடிக்கிறேன் ஓகேவா அப்படின்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா முறுக்கிறான் பாருங்க தலையா. ஓ மை காட் அப்படின்றாங்க. ரிடோ ஃப்ரெண்ட்ஸ் அவனோட பேர் ரிதோ வாட்டுங்க அவனோட பேர். ஒய் ஆர் யூ ஸ்டில் ஹேர் மை சன் அப்படின்றாங்க. நீ ஏன் இங்கே வந்து உட்காந்துருக்க அப்படின்றாங்க. அவன் ரிதோ வந்து ஐம் சாரிம்மா அப்படின்றான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எமோஷ்னலாக ரிதோஸ் மாமுங்க பார்த்தீங்களா பேசுகிறாங்க. ரிதோ அப்படின்றான். நான் ஆல்வேஸ் ஃபர்கிவ்ஸ் யூ. ஐயோ எஸ் நான் ஆல்வேஸ் ஃபர்கிவ்ஸ் யூன்றாங்க. ஐ எம் சின்சியர் அப்படின்றாங்க. அதாவது நீ ஆனால் ஏன் இன்னும் இங்கேயே இருக்க இந்த உலகத்துலேயே அப்படின்றாங்க. அதாவது அவங்க ஆத்மா சாந்தி அடையாமல் இன்னும் இங்கேயே இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. வாண்ட் டு சி த பர்த் ஆஃப் யுவர் சைல்டு அப்படின்றாங்க. உன் குழந்தை வந்து சேஃபாக இருக்குது. உன்னோட ஒய்ஃப் சப்ரீனாவும் சேஃபாக தான் இருக்காங்க அப்படின்றாங்க. எல்லாமே நல்லா தான் இருக்கும் நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்றாங்க. ரிதோ வந்து சொல்கிறான் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் சப்ரீனா மாம் ப்ளீஸ் அப்படின்றான். சப்ரீனாவை நல்லா பார்த்துக்கோங்க. நான் உன்னோட குழந்தையும் சப்ரீனாவையும் நல்லா பார்த்துப்பேன். நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்றாங்க. குட் பை மாம் ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ அப்படின்றாங்க. பார்த்தீங்களா எனக்காக நீங்கள் வந்து ப்ரே பண்ணுங்க அப்படின்றாங்க. அஃப்கோர்ஸ் சன் ஆல்வேஸ் ப்ரே ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. குட் பை பிலோட் சன். பார்த்தீங்களா அழுகுறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேடாக முடிக்கிறாங்க. நீங்கள் ஏன்டா எப்படி பண்ணுறீங்க டே ஆரம்பத்தில் பயப்படுத்திட்டு ஃப்ரெண்ட்ஸ் அழுகுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அழுகுறாங்க பயங்கரமாக பாருங்கள். டோன்ட் வரி எவ்ரிதிங் இஸ் ஃபைன் அப்படின்னு போட்டாங்க. அப்படின்னு போட்டுட்டு அப்புறம் மறைஞ்சிருச்சு அதுவும். அப்புறம் ரெஸ்ட் இன் பீஸ். அது என்ன உண்மை தான்டா ரெஸ்ட்டில் தான் இட்டாப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இந்த கேமில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வி ஆல்வேஸ் லவ் யூ அப்படின்றாங்க நம்மகிட்ட. சரி விடுங்க பார்த்துக்கலாம் நம்மகிட்ட தான். சரி விடுங்க. பிக்காப்பு அண்டருங்க கேம் ஓவர். பிக்காப்பு அண்டருங்க இந்த கேம் பேர். உங்களுக்கு வந்து இன்னும் பிக்காப்பு கேம் வேணும்னா
நீங்கள் வந்து கமெண்ட்டில் எஸ் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லா நம்மளுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்மளோட குட்டை வந்து நெக்ஸ்ட் கேம்ல வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா பயங்கரமாக கேம் பிளே இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். குட்டை இல்லாததுனால நான் கூடுறேன் எம்மா நட்ட கூ. ஐயோ என்ன சொல்லுவாங்க, பாய் 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 ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.